Please subscribe Sadhguru Sai Creations. ரொம்ப மிகுதியான வலியை கொடுக்கக்கூடிய ஒரு நோய். இதோட சிம்டம்ஸ்னு பார்த்தோன்னா சிவியர் பெயின் இருக்கும். அடி முதுகில் ரொம்ப கடுமையான வலி இருக்கும். வலி தாங்க முடியாத வலி இருக்கும். ஏசிலே ஒர்க் பண்ணும்போது வேர்வை நாளங்கள்லேருந்து வேர்வை வரதான் செய்யும், டீஹைட்ரேட் ஆக தான் செய்யும். ஆனால் தாகம் ஏற்படாது. டயர்ட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். தக்காளி விதை தான் போயிட்டு கல்லடைப்பு உண்டாக்குதுன்ற ஒரு தவறான கருத்து இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. அதை நம்ம கஷாயம் போட்டு பயன்படுத்தலாம். இல்லை சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு அது அப்சார்ப்ஷன் ஆகி 2 வேளை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது ஒரு 40 நாள் 45 நாள் ரெகுலராக குடிக்கும்போது குறைச்சி வெளிப்படுத்தி சரி பண்ணும். கிட்னி ஸ்டோன் லேசர் பண்ணாலும் சரி, அடுத்தடுத்து திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர சிறுநீர் பாதையில் கல் தேங்க விடாமல் தவிர்த்து கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷனை அவாய்ட் பண்ணுது. நமக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, திரும்ப ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்குது, அதனால் கண்டினியூவாக வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்றது யாருக்குமே ஒரு அறியாமையாக தான் இருந்துகிட்ருக்கு. சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சிறுநீரக கல்லடைப்பு, கிட்னி ஸ்டோன் பார்த்தோம்னா காமனாக இந்த வெயில் காலங்களில் அதிகப்படியாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. இது ரொம்ப மிகுதியான வலியை கொடுக்கக்கூடிய ஒரு நோய். இதோட சிம்டம்ஸ்னு பார்த்தோன்னா சிவியர் பெயின் இருக்கும். அடி முதுகில் ரொம்ப கடுமையான வலி இருக்கும். வலி தாங்க முடியாத வலி இருக்கும். அது இல்லாமல் கொமட்டல், வாமிட் போன்ற சிம்டம்கள் இருக்கும். அதே மாதிரி யூரின் போகிற இடங்களில் எரிச்சல், யூரின் விட்டு வர்றது, சம்டைம்ஸ் ரத்தம் கலந்த யூரின் வர்றது, இந்த மாதிரியான காரணங்கள் வரக்கூடிய கல்லடைப்பு நோயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வர காரணங்கள்னு பார்த்தோம்னா சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான் முக்கியமாக காரணம்னு பார்த்தோன்னா தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான். ஒரு நாளைக்கு நமக்கு நல்ல ஒரு வளர்ந்த அடல்ட் பார்த்தோன்னா ஒரு 3-4 லிட்டர் தண்ணி தேவை நமக்கு. நம்ம உடம்பு 85 முதல் 90% நீரால் ஆக்கப்பட்டது தான். அப்படி இருக்கும்போது நமக்கு ஹைட்ரேட் ஆகக்கூடிய தண்ணி நமக்கு 3-4 லிட்டர் நமக்கு அவசியம். இது நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக காரணம்னு பார்த்தோன்னா ஒர்க்குன்னு பார்க்க போனோன்னா ஏசியில் இருக்கக்கூடிய ஒர்க்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேர்வை ரொம்ப கம்மியாக இருக்குது, தாகம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஏசியில் தான் ஒர்க் பண்ணுறேன், அப்படி இருக்கும்போது நான் ஏன் தண்ணி குடிக்கணுன்ற ஒரு மனப்பாங்கு இருக்குது. அது இல்லாமல் சாப்பிட்ற டைம் மட்டும்தான் தண்ணி குடிக்கிறாங்க. அதர்வைஸ் மற்ற நேரங்களில் தண்ணி குடிக்கிறத அவங்க நினைக்கிறதும் கிடையாது. அந்த மாதிரி ஏசியில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் இதில் பார்த்தோன்னா ஏசிலே ஒர்க் பண்ணும்போது வேர்வை நாளங்கள்லேருந்து வேர்வை வரதான் செய்யும், டீஹைட்ரேட் ஆக தான் செய்யும். ஆனால் தாகம் ஏற்படாது. டயர்ட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். உடல் உழைப்பின்மை அதிகமாக இருக்கிறது முக்கியமாக காரணமாக இருக்குது. உணவு பழக்கங்களில் ஆக்சாலிக் ஆசிட் அதிகமாக எடுக்கும்போது கால்சியம் ஆக்சலேட் போன்ற கல் தான் ரொம்ப நிறைய 90% கல்லடைப்பு வர்றதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்குது. தக்காளி விதை தான் போயிட்டு கல்லடைப்பு உண்டாக்குதுன்ற ஒரு தவறான கருத்து இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. தக்காளியில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட்ன்ற ஒரு ஆசிட் நம்ம உடம்புல இருக்க எக்ஸசிவ் கால்சியமோடு சேரும்போது கால்சியம் ஆக்சலேட்டாக மாறி கல்லடைப்பு உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக அமையுது. நார்மலான பர்சன்ஸ் தக்காளி யூஸ் பண்ணலாம். கல்லடைப்பு வந்த பர்சன்ஸ் தக்காளி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் போன்ற உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இதனால் கால்சியம் உணவுகளை நிறைய பேர் தவிர்த்துடுறாங்க. அதுவும் மிக தவறான ஒரு கான்செப்ட் தான். கால்சியம் நமக்கு உடம்புக்கு ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் தேவை அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம கன்சியூம் பண்ணுறது அவசியம். அதுக்கு மிச்சமாக அதிகமாக எடுக்கும்போது அது போயிட்டு கல்லடைப்பு உண்டாகிறதுக்கு காரணமாக அமையுது. கிட்னி ஸ்டோன் குழந்தைங்களுக்கு இப்போ அதிகமாக வர்றதுக்கு காரணம்னு பார்த்தோன்னா அவங்க வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க. அப்படியே திரும்ப கொண்டு வந்துடுவாங்க. ப்ராப்பரான இது சாப்பிட்ற டைமில் மட்டும்தான் தண்ணி குடிக்கிறாங்க. மற்ற நேரங்களில் தண்ணி குடிக்கிறத குறைச்சிக்கிறாங்க. கிட்னி ஸ்டோன் பார்த்தோன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வரக்கூடிய ஒரு நோயாக தான் இருக்குது. கீரைகள், பழங்கள், காய்கறிகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், விட்டமின் ஏ இருக்கக்கூடிய உணவுகள் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிக்கிறது ரொம்ப அவசியம். விட்டமின் ஏ நிறைந்த உணவுகளான கீரைகள், கேரட், பப்பாயா போன்ற உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மேலும் பார்லி கஞ்சி, சுரக்காய் கூட்டு போன்ற நீர் காய்கறிகள் நிறைய நம்ம சேர்த்துக்கிறனாலையும் கிட்னி ஸ்டோன்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதில் நம்ம தேவையற்ற மைதா போன்ற ஜங்க் ஃபுட்டு, குளிர்பானங்கள் எடுக்கிறதும் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இளநீர், நுங்கு போன்ற இயற்கை பானங்கள் நம்ம எடுக்கிறது ரொம்ப அவசியம். சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது கிட்னி ஸ்டோன் கரைக்கிறதுக்கு. அது ஒரு ஸ்டோனோட தன்மையை பொறுத்து, இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து சித்த மருத்துவர் அணுகி நம்ம கண்டிப்பாக பயன்பெறலாம். சிறுகன் பிள்ளை மூலிகை, அதே மாதிரி நெருஞ்சிலில் சிறுநெருஞ்சில், பெருநெருஞ்சில், நீர்முள்ளி செடி இவற்றை நம்ம கஷாயமாக யூஸ் பண்ணலாம்.
இல்லை மூக்கிரட்டை போன்ற கீரைகளான பவுட்ரு கிடைக்குது, அதை நம்ம கஷாயம் போட்டு பயன்படுத்தலாம். இல்லை சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு அது அப்சார்ப்ஷன் ஆகி உடம்புல சேர்ந்து நீரை ஈஸியாக வெளியேற்றி கிட்னி ஸ்டோனை கரைச்சி வெளியே அனுப்புது. இப்போ கிட்னி ஸ்டோன்னு பொறுத்த வரையும் பார்த்தோன்னா டெய்லி நல்ல மைக்ரான் சைஸ் அளவுக்கு ஒரு ஸ்டோன் சைஸ் கால்சியம் ஆக்சலேட் அதெல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அளவு அதிகமாகும்போது ஒரு 3 mm 4 mm அந்த மாதிரி ஆகும்போது அதோட ஷார்ப்னஸ்ஸு, அதோட இருக்கக்கூடிய ஷேப்பு, அது நம்ம வளையும் போது உடம்புல அழுத்தி பெயினை உண்டாக்குது. அந்த வலியிலேருந்து நம்ம தாங்க முடியாத ஒரு வலியை உண்டாக்குது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம மருத்துவர் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியமாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான மூலிகைன்னு பார்த்தோன்னா கற்கரைச்சி செய்கையுடைய சிறுகன் பிள்ளை, கண்ணுப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடில் கிராமங்கள்லாம் கிடைக்கும். மாட்டு பொங்கலுக்கு மாடுகள்லாம் வச்சு கட்டி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மூலிகை கற்கரைச்சி செய்கையுடையது. அதை நம்ம ப்ராப்பராக பறித்து ஒரு பிடி போட்டு 200 ml தண்ணி எடுத்து அதை 50 ml சுண்டை வச்சு வடிகட்டி குடிக்கும்போது நாளடைவில் 2 வேளை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது ஒரு 40 நாள் 45 நாள் ரெகுலராக குடிக்கும்போது அது 8 mm உள்ள கிட்னி ஸ்டோன் அளவு கூட குறைச்சி வெளிப்படுத்தி சரி பண்ணும். சிறுகன் பிள்ளை அப்படின்ற மூலிகை நம்ம கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மருந்து கடைகளில், சித்த மருந்து கடைகள்லையும் நமக்கு எளிமையாக கிடைக்குது. அதை நம்ம வாங்கி ப்ராப்பராக நம்ம சொன்ன மாதிரி பயன்படுத்திட்டு வந்தோம்னா நாளடைவில் கிட்னி ஸ்டோன் சரியாகும். அதை மீறி நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, 12 mm இருக்குது, 15 mm இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு நல்ல சித்த மருத்துவர் அணுகி பயன்பட்டுக்கிறது அவசியம். இப்போது கிட்னி ஸ்டோன் எடுத்தோடனே போயிட்டு லேசர் பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுறதுன்ற ஒரு மெத்தட் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. கிட்னி ஸ்டோன் லேசர் பண்ணாலும் சரி அடுத்தடுத்து திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர அதை நம்ம திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்றது யாருக்குமே ஒரு அறியாமையாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் கிட்னி ஸ்டோன் அறுவை சிகிச்சை பண்ணணும், இல்லை லேசர் சிகிச்சை பண்ணணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. எளிமையான முறையில் கல்லடைப்பு நோயை எளிமையான முறையில் சரி பண்ணலாம். அதுக்கான மருத்துவங்கள் நிறையா இருக்கிறது, சித்த மருத்துவத்தில் நிறையா இருக்கிறது. ப்ராப்பரான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எந்த அறுவை சிகிச்சையும் அவசியம் இல்லை. சிறுநீர் பாதையில் உட்சோரில் வெடிப்பு, சிறுநீர் பாதையில் வெடிப்பு வரனால கால்சியம் நம்ம டெபாசிட் ஆகி ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு வழிவகுத்துக்குது. நம்ம இந்த உணவு பழக்க வழக்கம் நம்ம சொன்ன இந்த ஹெர்பலோட எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் நம்ம எடுத்து ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்மேஷன்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நல்ல உணவு பழக்க வழக்கங்களில் பார்லி கஞ்சி, வாழைத்தண்டு, முள்ளங்கி, சுரக்காய், வெண்பூசணி இந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமாக எடுக்கும்போது யூரின் அவுட்புட் அதிகமாகி சின்ன ஸ்டோன்கள் இப்போ 3 mm ஸ்டோன்லாம் வந்தது அப்படின்னா தண்ணி குடித்தாலே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அது இல்லாமல் சீசனல் ஃப்ரூட்ஸ், தர்பூசணி, கிர்ணிப்பழம் இந்த மாதிரி நீர் உள்ள பழங்கள், இளநீர், நுங்கு இதெல்லாம் எடுக்கும்போது சிறுநீர் பாதையில் கல் தேங்க விடாமல் தவிர்த்து கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷனை அவாய்ட் பண்ணுது. இப்போ கிட்னி ஸ்டோன் திரும்ப வராமல் இருக்கணும் அப்படின்னா சரியான அளவு கால்சியம் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக எடுத்தாலும் நமக்கு தேவையான கால்சியத்தை எலும்புலேருந்து உடம்பு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கூட நமக்கு ஸ்டோன்ஸ் திரும்ப ஃபார்மேஷன் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. கிட்னி ஸ்டோன் வருவதற்கு இன்னொரு காரணமாக நம்ம பார்த்தோம்னா கால்சியம். நம்ம ஒரு நாளைக்கு 1000 mg அளவு கால்சியம் தேவை. நமக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, திரும்ப ஆல்ரெடி வந்துகிட்ருக்கு, அதனால் கண்டினியூவாக வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கால்சியம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுறோம். அப்படி எடுக்கிறத அவாய்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 100 mg 200 mg தான் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து போன்லேருந்து கால்சியமை உடம்பு ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிக்கும் போது எலும்பும் நமக்கு டீஜெனரேட் ஆகி போன் வீக்னஸும் வருது. அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நமக்கு கிட்னி ஸ்டோன் உருவாவதற்கு அது ஒரு வழியாகவும் அமையுது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்த மூலிகைகளை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தோம், திரும்ப வராமல் இருக்கணும் அப்படின்னா வீக்லி ஒரு 2 times or 3 times ஆகுது நெரிஞ்சிலோ, சிறுகன் பிள்ளையோ, நீர்முள்ளியோ நம்ம ப்ராப்பராக கஷாயம் போட்டோ எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கலாம். அதே மீறி நமக்கு அடிக்கடி வருது, இல்லை திரும்பவும் நமக்கு பெயின் வந்து ஸ்டோன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்திலேயே பல 100 மருந்துகள் ரீனல் ஸ்டோனுக்கு, கல்லடைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சாஸ்திரங்கள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம கண்டிப்பாக தீர்வு காணலாம். இதுபோல் வேறு ஒரு நல்ல மருத்துவ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.